ஒட்டகச்சிவிங்கி மற்றும் வரிக்குதிரையுடைய கலவையா இருக்கிற இந்த விலங்கு 20ஆம் நூற்றாண்டுல தான் மேற்கத்திய உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. 1887ல் ஹென்றி மார்டன் ஸ்டேன்லிங்கிற இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் தன்னோட காங்கோ பயணத்தப்போ உள்ளூர் மக்கள் ஒரு வினோதமான விலங்கை பற்றி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை ஒரு வகை கழுதன்னும் அந்த மக்கள் அதை அட்டின்னு அழைக்கிறதாவும் தன்னோட குறிப்புல ஸ்டான்லி சொல்லியிருக்காரு. இதை பிற்காலத்தில் ஒக்காபிதான்னு பிற ஆய்வாளர்கள் உறுதி செஞ்சிருக்காங்க. இதை பற்றி ஸ்டான்லி பத்திரிகையில் எழுதவுமே ஐரோப்பியர்களிடையே ஒரு விதமான பரபரப்பை கிளப்புனதோட இந்த விலங்கை அவங்க ஆப்பிரிக்காவின் யூனிகான்னு வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி உகாண்டாவில் இருந்த பிரிட்டிஷ் சிறப்பு ஆணையர் சர் ஹேரி ஜான்ஸ்டன் காங்கோவில் ஒக்காபீஸ் வாழ்கிற அதே இத்துரா காடுகளில் சில குள்ள மனிதர்களை கண்காட்சிக்காக ஒரு வியாபாரி கடத்திட்டு வந்ததை கண்டுபிடிச்சு அவர்களை மீட்டு அவங்க சொந்த வீட்டுக்கே திருப்பி அனுப்புறதா உறுதியளித்தார். அப்போது அந்த குள்ள மனிதர்கள் தங்களுக்கு உதவி செஞ்ச ஜான்ஸ்டன் கிட்ட இந்த ஒக்காபீக்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஸ்டான்லியோட புத்தகத்தை படிச்சிருந்த ஜான்ஸ்டனுக்கு இந்த ஆப்பிரிக்கன் யூனிகானை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறணும்னு பெரிய ஆர்வம் வந்துருச்சு. அவரை அழைச்சிட்டு போன குள்ள மனிதர்கள் அந்த விலங்கோட கால் தடத்தை காட்டினாங்க. அவர் ஏற்கனவே இந்த விலங்கை பற்றி கேள்விப்பட்டதை வச்சு அதோட கால் தடம் ஒரு குதிரை அல்லது கழுதையோட கால் தடத்தை போல இருக்கும்னு எதிர்பார்த்த ஜான்சனுக்கு ஆச்சரியமூட்டுற மாதிரி அந்த கால் தடம் வித்தியாசமா இருந்துச்சு. அதுவரைக்கும் மேற்கத்திய நாடுகளில் யாருமே பார்த்திடாத அந்த விலங்கை எப்படியாவது பார்த்துடணும்னு இத்தூரி காடுகளில் தேடி அலைஞ்சாரு. ஆனால் அப்போது கூட அவரால் அதை பார்க்க முடியலை. இதுக்கு காரணம் அப்போ அவற்றோட வாழ்விடம் எளிதில் செல்ல முடியாத அடர்த்தியான காடுகளாக இருந்ததாலையும் ஒக்காப்பிகள் பொதுவாகவே தனிமையை விரும்புகிற விலங்கா இருந்ததாலையும் காட்டில் எளிதாக அவற்றை பார்க்க முடியாது. இந்த காரணத்தால பலரும் இந்த விலங்கு ஒரு கட்டுக்கதைன்னு நினைச்சாங்க. ஆனால் விடாமுயற்சியோட இருந்த ஜான்ஸ்டனுக்கு அந்த ஆப்பிரிக்கன் யூனிகானை பார்க்க முடியாட்டினாலும் அவற்றோட தோலும் மண்டவோடும் சில எலும்புகளும் கிடைச்சிது. இதன் மூலமா இந்த விலங்கு வெறும் கட்டுக்கதை இல்லைன்னு இந்த உலகத்துக்கு ஆதாரத்தோட நிரூபிச்சாரு ஜான்ஸ்டன். தனக்கு கிடைச்ச மண்டவோட வச்சு இது ஒட்டகச்சிவிங்கியோட குடும்பம்தான்னு சரியா கணிச்சாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.